அந்த கீரையை வதக்கினுக்கும் போது சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததும் என்ன பண்ணிட்டான், அடித்தடி வந்து இவ சொல்லாமல் என்ன பண்ணிட்டான், இவன் ஃபோனை போட்டு ஃப்ரெண்டு ரொம்ப நட்பு, எந்த பிரச்சனைக்கும் விளக்கறதுக்கு ஃப்ரெண்டு இந்த மாதிரி வா, ரொம்ப எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு வந்தான். ஃப்ரெண்டு வந்ததும் என்ன பண்ணான், வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் அடித்துடி ஆகி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்ட்டு திட்டி போட்டு போயிட்டான். சரி திட்டி போட்டு போயிட்டு இவன் வேதனில் பொண்டாட்டி சண்டை ஆச்சுன்னே உக்காந்துட்டான். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணான், என்ன வீட்டில்னு பார்த்து தான் எங்கள் வீட்டுக்கு கீரை பேட்டி இருந்துக்கிறா ஆனது. அடடா எனக்கு கீரைன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த கீரை நான் சாப்பிடலான்னு. சரி இவன் வேதனையில் சாப்பிடல, இதுதான் சாக்குன்னு இவன் என்ன பண்ணிட்டான், நல்லா போட்டு சாப்பிட்டான். முடிஞ்சு சாப்பிட்டு இந்த கணவன் மணி அன்னுவனி இருந்து அவ்வளோ அன்பாக இருந்த குடும்பம் இவன் சாப்பிட்ட அன்னிலேருந்து அந்த ஆண் இதே இல்லை. உடனே இவன் பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துச்சு, இவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்காரன் நல்லா பார்த்துனோம் தான், இன்னைக்கு நம்மளை கிட்ட கூட வர மாட்டேன்டானே, என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா இவன் பொண்டாட்டி இவன் அடக்கிறதுக்கு போட்ட மூலிகை கூட போனவன் முடிஞ்ச கட்டம். இதுக்கு சாமி எனக்கு எப்படியாவது மூலிகை வேணும், என்னை எப்படியாவது காப்பாற்றி கொடு சாமி வந்துட்டு என்னை ஒரே அவன் வேதனை, ஒரே அழுவு. இதனால அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி சண்டைக்கு போயிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாலே அப்பாவி, யாரு விட்டு சண்டைக்கு நான் போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு இது ஒரு கிட்டத்தட்ட பாருங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமும் இந்த மூலிகைக்காக தேடி கொண்டு இருந்தான். நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா, ஆண்மை விருத்திக்காக மந்திரங்களும், ஆண்மை விருத்திக்கு உண்டான இதுல இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, எந்திரங்கள் இருக்கு, மூலிகை எல்லாத்தையும் பயன்படுத்தி அது அவனுக்கு 48 நாள் மோகினி உபாசனை கொடுத்து இல்லாத காமாசியை உருவாக்கி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு அவனுக்கு இழப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து. அப்போ சொல்கிறான், தேவையில்லாத இந்த ஃப்ரெண்டு இந்த கணவன் மணி பிரச்சனையில் ஏன்னா இந்த மூலிகை அதை நான் சொல்லும் போது அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவன் சொன்ன போகணுமோ இப்போவும் அவனுக்கு அந்த மூலிகை நினச்சி சிரிக்கிறதே. இன்றைக்கும் அது இன்னும் எனக்கு அது ஒரு இந்த மூலிகை பற்றி பேசினா அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நம்ம பெண்கள்லாம் போட்டு தள்ளுறாதுங்க மூலிகை தேடி. இல்லை மூலிகை இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஆமாம், யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சு மட்டும் அது இல்லைம்மா, அது கூட கிடையாது. மூலிகை தெரிஞ்சு கை தூக்குமாங்களா? யாருக்குங்க தெரியல. தொட்டாசினி கிடையாது. தொட்டாசினிக்கு சாப்பிட்டா ஆண்மை விரித்து அதிகரிக்கும், கணவன் மணி ஒன்று சேருவாங்க. அது சும்மா ஒரு தவறான ஒரு விஷயத்துக்காக மந்திரவாதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேரை சொல்லி விட்டாங்க. தொட்டாசினிக்கு வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஆண்மையுடைய இதை பலபதிக்கிறதுக்கு தான் தொட்டாசினிக்கு. அது ஒரு ஆகாஷ்னான மூலிகை. ஒரு தெய்வங்களை வர வைக்கலாம், ஒரு மனைவி வர வைக்கலாம், ஒரு கணவனை வர வைக்கலாம், சகல தெய்வங்கள் தேவதைகள் அனைத்தையும் வர வைக்கக்கூடிய மூலிகை தொட்டாசினிக்கு. அதை மறைமுகமாக இப்படி சொல்லி மக்களை வந்து அதை எடுக்க முடியாமல் பண்ணிட்டாங்க. தினமும் இந்த தொட்டாசினிக்கு மூலிகை வீட்டில் வளைத்து அதை தொட்டு வணங்கி வந்தால் நிச்சயமாக உடனடியாக நடக்கும். யார் வீட்டில் வச்சிருக்கிறீங்க தொட்டாசினிக்கு? பரவாயில்ல, வெரி குட். அடுத்த முறை நிறைய பேர் கையை தூக்கணும். ஒரு மனிதன் பணம் வேணும் என்று சொல்பவர்கள் இந்த தொட்டாசினிக்கை தினமும் தொட்டு பணம் வரணும் சொன்னால் இது ஆகாஷ்ண மூலிகை எப்படியாவது ஒரு ரூபத்தில் இழுத்து கொண்டு வரும். அடுத்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா கணவன்மாருங்க தொட்டு மனைவி வரணும்னு வேண்டினா மனைவி இழுத்துன்னு வந்துடும். இல்லை கணவன்மார் சண்டை போட்டுட்டு போயிட்டா மனைவிமார்கள் தொட்டு கணவன் வரணும்னு தொட்டு கும்பிட்டாங்கன்னா இழுத்துன்னு வந்துடும். இதெல்லாம் யார் செய்யுங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் 10,000 போயிருமே. இதை தான் எல்லாம் மந்திரவாதி செய்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம் உங்களுக்கு. எல்லாம் இனிமேல் கற்றுக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மூலிகை மக்கள் சொல்லிட்டேன். அப்படியேப்பட்ட அந்த தொட்டாசினி மூலிகை வச்சுக்கலாம். சரி, அடுத்து நம்ம இந்த சுடுகாட்டு பூன்னு பார்த்துருக்குறோங்கள, நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் மயானத்தில் மட்டும் தான் சொருகுவோம். ஆனால் யாரும் வீட்டில் வச்சு வளர்த்த மாட்டாங்க. வளர்த்துறியா? வெரி குட். யார் ஒருவர் நித்திய கல்யாணி செடி வீட்டில் வைத்து வளர்த்துறங்களோ கண்டிப்பாக அந்த வீடு 2 மாடியாகும், 3 மாடியாகும், 4 மாடியாகும் ஆகும். கூடி சீக்கிரம் ஆகும். நிச்சயமாக சொந்த வீடு, வாடகை வீட்டுக்காரர் கூட சொந்த வீடு அமைக்கணும். வச்சு வளர்த்தினுவா. நிச்சயமாக ஒரு நாளைக்கு சொந்த வீடாகி போனில் பேசுவேன் மைக் வச்சு. நிச்சயமாக இயற்கையாக அந்த மூலிகை அந்த சக்தி இருக்கு. அது நம்பிக்கையோடு பண்ணுங்க, அது கண்டிப்பாக செயல்படுத்தும். நித்திய கல்யாணி செடியை வச்சு வளர்த்திட்டு வாங்க. நம்ம மனக்கணக்கில் போட்டு வீடு கட்டணும்னா கண்டிப்பாக வீடு கட்டிடுவீர்கள். அதுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு. இதெல்லாம் தெரியுதுங்க யாருக்கும். அந்த காலத்தில் மறைமுகமாக இதை மறைக்கப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குடுவையில் போட்டு அடித்து 20,000 50,000 கொடுத்து இதாப்பா நான் வீடு வசியம் பண்ணிட்டேன், இது என்ன போய் வீடு வந்துடும். 50,000 20,000 வாங்கிட்டு கொடுக்குது. நான் இப்போ சும்மா சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனிமேல் 10,000 மிஞ்சிச்சு. அந்த வீடு இல்லாதவங்க
அடுத்த முறை எல்லாம் இது பற்றின்னு வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான், போயிடலாம். இன்னும் போனால் வேற போயினே இருக்கும். இன்னும் அடுத்து இன்னும் வருஷம் கணக்கு சொல்லினே இருக்கும். உங்களுக்கு நிறையா எல்லாத்தையும் போய் கக்கிட்டா அடுத்த இதிலெல்லாம் திரும்பி ஆர்வம் பறைஞ்சிடும். ஆமாம், திரும்பி வரமாட்டேங்க. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு சாமியார், இனிமேல் போட எப்பான்னுருக்கோம். அப்படியே இருந்தாலும் இந்த சாமி கிட்ட வந்தே தீரணும். காரணம் என்னவென்றால், நான் உங்களையே சொல்லிட்டாலும் தன்னுடைய மந்திர சக்தி எப்பவும் உங்கள் கிட்ட வராது. நீங்கள் அந்த மாதிரி தவம் பண்ணால் வரும். நான் விட்டால் தான் வரும், விடலான்னு வராது. கண்டிப்பாக வந்து தான் தீரணும். இப்போ முதல் முறையாக நம்ம முதல் ஆகப்பட்டது, இப்போ நம்ம இந்த மூலிகைகளும் இந்த மந்திர தண்ணிகளும் இந்த எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதற்கு முன்னாடி ஆரம்பிக்கும் முன்னும் நாம் முதலாக தரிசிக்கும் அந்த ரத்த கணபதியை மனசார வேண்டுறோம். காரணம் என்னவென்றால், எந்த வேலை தொட்டாலும் எவ்வேளை தொட்டாலும் கணபதி மற வேண்டா. எவ்வேளை தொட்டாலும் கணபதி தொடு, நிச்சயமாக ஜெயிக்கலாம். அது பழமொழி இருக்குது. நாம் எங்கே செய்கிறோம்? ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு பேப்பரை எடுத்துக்கூட விநாயகர் சொல்லி போட்டு தான் அடுத்து செய்வாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஸ்பீடை எடுத்தோன்னு எழுதிடுறோம். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு பிள்ளையார் பிடிச்சு தான். ஒரு வீடு கட்டுறோம், பிள்ளையார் பிடிக்கிறோம். ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் கட்டணும் கூட வச்சுக்கோ. அந்த பெருமாள் கோயில் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம்? பிள்ளையார் வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் எந்த கோயில் கட்டினாலும் பிள்ளையார் பிடிச்சி தான் வைக்கணும். அப்போது முதலாக உருவாக்கப்பட்ட அந்த கணபதி கூப்பிடும் போது இன்னைக்கு நேரடி உலக மக்கள் டைரக்டாக கணபதியை நம்ப வைக்க கொண்டு வந்தாங்க. ஏன்னா கணபதியை யார் ஒருத்தர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தால் மற்ற தெய்வங்கள் வழிபாடு குறைந்து விடும். ஏன்னா எல்லாமே இவர்கிட்ட, இந்த உலகத்தில் இல்லாத சக்தி கிடையாது இவர்கிட்ட. அதனால தான் இவரை உருவாக்குறதுக்கு இந்த உலகத்தில் முடியாது. இவரை சித்தி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. நீ எல்லா இதுலையும் பாருங்க, எல்லா மகான் இருப்பார். சிவபெருமான வேணும் மகான் இருப்பார், அகத்தியர் வேணும் மகான் இருப்பார், முருகருக்கு மகான் இருப்பாங்க. எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு மகான் இருப்பாங்க, முனி அவர் இவருண்டு. ஆனால் யாராவது கணபதி வழிபட்ட சித்தரை பார்த்துக்கிற, மகானை பார்த்துக்கிற யாரும் கிடையாது. முதலாக உருவாக்கப்பட்ட இந்த ரத்த கணபதி வேலுச்சாமி மட்டும்தான். காரணம் என்னென்றால், அதுக்கு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது. தன் கணபதியே வெறி, கணபதியே மூச்சு, கணபதியே ரத்தம், எல்லாமே எனக்கு உடல் உறுப்புகள். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், என் நாடி நரம்பு எல்லாத்தையும் அறுத்து போட்டால் கூட அதில் துடிக்கும் கணபதி கணபதி என்று துடித்து கொண்டே இருக்கும். அப்படி அவரை நேசிக்க அவர் என்ன பண்ணுவார்? ஆகாதுக்குவார். இவன் ஒரு பைத்துக்கானப்பா, இவனை நம்ம விட்டோம்னா இவன் அதுக்கு மேலே ஆயிடுவான், அப்புறம் மரியாதை போயிடாப்பான்னு அவரே இறங்கி மனசில் வந்து இறங்கிட்டார் 64 கணபதி. அப்படிப்பட்ட கணபதியை வந்து யாராலையும் என்ன, நாங்கள் ஆரம்பத்தில் கணபதி தீட்சை எடுக்கும்போது எவ்வளோ பேர் விமர்சித்தாங்க. கணபதி சித்தி பண்ணுறாரு, யாரா இவன் கணபதி சித்தி பண்ணுறாங்க, இவன் யாரை புதுசாக இருந்துட்டாங்கன்னாங்க. கணபதி சித்தி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே இல்லைன்னாங்க. நான் சித்தி பண்ண இல்லாமல் 10,000 என் ஸ்டூடெண்ட்டை எல்லாரையும் சித்தி பண்ணி வச்சுருக்கிறேன் கணபதி. இன்னைக்கு 10,000 குடும்பங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் கணபதி கணபதி ரத்த கணபதின்னு சொல்ல வைத்திருக்கேன். இன்னைக்கு முக்கால்வாசி இங்கே வந்ததுலேருந்து எல்லா வீட்லையும் கணபதி ஓசை ஆரம்பித்துட்டது. உலகமுள்ள இன்னும் இப்படியே நான் போனேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உலகமுள்ள கணபதி தான், அவள் தான் முதல் கடவுளை கொண்டு வந்துட்டுனா யாரும் வராத ஒரு புதிய ஒரு புரட்சியை உருவாக்கி விட்டேன். அந்த முதல் கணபதி ஆகப்பட்ட முதல் சக்தி உணர வச்சிட்டேன். ஏன்னா அவரை யாரும் சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் அந்த தகுதி பெறவில்லை. காரணம் என்னவென்றால், ஒரு படிப்பறிவு இல்லாத, ஒரு எழுத்து கூட தப்பு படிக்கக்கூடிய விஷயம், ஒரு மந்திரம் என்னுமே தெரியாத ஒரு அப்பாவிக்கு இந்த சக்தியை கொடுத்து, இந்த ஞானத்தை கொடுத்து, இந்த அளவுக்கு பேசக்கூடிய விஷயம் கொடுத்துருக்கிறாருன்னா, அப்போ பார்த்தா யாரோ ஒரு மூலையில் இருக்கிறவர் கொடுப்பாரு. அதுதான் கணபதி. ஆனால் அந்த கணபதி ஆகப்பட்டது நீ வீடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே போய்விட்டது. அடுத்து எங்கடா கூட்டங்கன்னா ரத்த கணபதி ஆலயத்தில் தான் கூட்டம் பார்க்க முடியும். இங்கே பார்த்துல 15 நாளைக்கு தெரியுது கூட்டம். அடுத்து என்ன பண்ணுறேன்னே நானே தலைக்கீழ மாறிடுறேன். ஓடுறேன் இப்போ வீட்டை விட்டு, கோயிலை விட்டு வீட்டுக்கு ஓடுறேன்ப்பா. அடுத்துல வேறு பிளானை போட்டோம். பூஜை முடிச்சுட்டு என்னை கூட்டின்னு போய் எங்கன்னா வெளியே விட்டு தரணும். கோயிலாலேயே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு உருவாகி போச்சு. அந்த அளவுக்கு இந்த கணபதி ஆகப்பட்ட மக்கள் மனிதர்கள் போய் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய விஷயம் வந்துச்சு. ஏன்னா இவரால் முடியாது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். என்ன உங்களுக்கு பண்ணணும் கணபதியால் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் முடியும். என்ன இவரால் முடியாது? என்ன இது? சகல தெய்வங்களும் மசுப்படுத்தக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு. வேற என்ன இருக்கு? எந்த தெய்வம் வேணும்? இவரை நினைச்சா கூட்டிட்டு வந்துருப்பார். எவ்வளோ பெரிய தெய்வம் கணபதி நினைச்சா பின்னாடி வந்துடும். அது யாராக இருந்தாலும் சரி, அப்படியேப்பட்ட சிவபெருமானே இருந்தாலும் சரி, அப்படியேப்பட்ட காளியாக இருந்தாலும் சரி, அப்படியேப்பட்ட இவர் விஷ்ணு கூட சரி, யார் இருந்தாலும் கணபதி வழிபட்டால் போதும். அந்த விஷ்ணு ஆகப்பட்டவர் வந்து விட சிவனே வந்துடுவார்.
சக்தியும் வந்துடுவார். அவ்வளோ பெரிய ஆற்றல் அந்த கணபதி ஆகப்பட்டவர். யார் தெரியுமா? அந்த கணபதி ஆகப்பட்டவர் வந்து தான் அந்த சக்தியுடைய அம்சம்தான் கணபதி, வேறு யாரும் கிடையாது. இந்த கணபதி வந்து சக்தி தான், வேற யாரும் கிடையாது. இந்த சக்தியுடைய மறு தோற்றமே கணபதி. ஏன் என்றால் ஒரு கணவனுக்காக நிகழ்க்கப்பட்ட விஷயம். ஒரு மனைவி சக்தியாகப்பட்டவர் ஒரு கணவனை திருமணம் செய்து கொண்டால், அப்போ கணவன் வந்து மனைவியை வழிபட முடியுமா? நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணிட்டு மனைவி தான் வழிபடுவாங்க. ஆனால் கணவன் வழிபட முடியுமா? முடியாது. அப்போ ஒரு கணவன் வழிபட ஒரு இது அவதாரம் வேணுமே, மும்மூர்த்திகளுக்கே வழிபடக்கூடிய அவதாரம் வேண்டும் என்று ஒரு மறு அவதாரமாக கணபதியாக தோற்றம் அளித்து மும்மூர்த்திக்காக குருவாக செயல்படுறவர் இவர் தான், வேற யாரும் கிடையாது. பாற்கடையில் உட்கார்ந்து ஓம் என்ற தவம் புரிபவர் விஷ்ணு, அவரும் இவரை தான் வழிபட்டு கொண்டார். சிவலோகத்தில் சிவபெருமான் ஓம் என்ற வழிபடக்கூடியவர் வழிபடுறது யாருன்னா விநாயகர் தான். பிரம்மலோகத்துல பிரம்ம வழிபடுகிறது யாருன்னா இவரு தான். எல்லாமே பெரிய தலைங்களே வழிபடுறது தான். ஆனா நாம யாருக்கும் தெரியல இவரை பத்தி. அப்படியேப்பட்ட மும்மூர்த்திகளே வழிபடுறவங்கள நம்ம தூக்கி எங்க வச்சிருக்கிறோம்? எல்லா கோயிலும் பயங்கரமா இருக்கும், இவரை மட்டும் தூக்கி ஓரம் போட்டு வச்சுக்கலாம். அதான் சொல்லுவாங்க, தோற்றத்துல சிறுசா இருப்பாரு, ஆனா செயல்ல பெருசா காட்டுவாரு. அதுதான் கணபதி. பார்த்தல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை மந்திரவாதி அத்தனை பேருமே முறியடிச்சேன், ஒழிச்சிட்டேன் முக்கால்வாசி பேரை. எல்லாமே எந்த மந்திரவாதி கிட்ட எந்த சாமியார் கிட்ட கூட்டம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் போகாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஓரம் கட்டுறது விநாயகர் தான், வேற யாரும் இல்லை. ஓரம் கட்டப்பட்ட விநாயகர் மொத்த பேரையும் அடிக்க கொண்டு வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. எல்லாமே இங்க இருக்கு. என்ன இல்லை, பொண்ணு வேணுமா, செல்வம் வேணுமா சொல்லு, என்ன வேணும், கார் பங்களா வீடு, நோய் குணப்படுத்தணுமா, பில்லி சூனியமா விரட்டணுமா, என்ன வேணும், ஏட்டுக்கு ஜெட்டு எல்லாம் இவர்கிட்டே இருக்கு. 64 கணபதி அவதாரத்துல எல்லாமே இருக்குது. நீ எந்த கோயிலுக்கும் போகணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒன்று தான். நான் அதனால தான் என்னை இமயமலைக்கு வாங்குவாங்க. வா சாமி போய் வரலாம், என்னை சும்மா கூட்டிகிட்டு போகிறது எவ்வளோ பெரிய ஆளுங்க இருப்பாங்க. எதுக்கு சாமின்னு அங்கே போய் இமயமேல என்ன பண்ணுறதுன்னு, இமயமேல போய் என்ன பண்ணுறேன் நான், அங்கே யார் இருக்கிறாங்க? சிவபெருமான் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறவர் கட்டியாக தான் இருக்குது. உண்மையா நான் அப்படியேப்பட்ட சிவபெருமானே இங்கே வழிபாடு இருக்கிறாரு. இன்னும் என்னானுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சா? நீ எந்த கோயிலில் போகணுன்னு சொல்கிற, அதுக்கு டாக்டர் இங்கே இருக்கிறதுக்குமே என்னானுங்க? அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் எந்த கோயிலுக்கும் யாரையும் நாடப்போகிறேன், எந்த பெரிய சாமியாரை கூட நான் போய் மதிக்க மாட்டேன், கும்பிட மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சொல்கிறேன் பாருங்க, எத்தனையோ சித்தர்மார்கள், அவங்கள கூட நான் வழிபட மாட்டேன். காரணம் என்னவென்றால், சித்தர்கள் வழிபடுறது வேற, நான் வழிபடுறது வேற. நானே கணபதிக்கும் போது நான் எதுக்கு அவங்களை வழிபடணும்? சித்தனே என்னை வழிபடணும். ஏன்னா அந்த 64 கணபதியும் எனக்குள்ளே இருக்கிறாங்க, நான் உணர்ந்துட்டேன். நான் தான் சொல்லிட்டேன், என்னுடைய உறுப்புகள் அத்தனை அறுத்து பார்த்தா அதில் துடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு அறுத்து சக்தி உள்ளவங்களுக்கு பாருங்க, வந்து தெரியும். இந்த சாமி ஆடுறவங்கெல்லாம் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு என் ரத்தம் இருக்கும்போது இந்த ரத்தத்தில் இந்த சாமி சும்மா சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு பாருங்க. நான் உளம் போதும், தூங்கும் போதும், இளம் போதும், படுக்கும் போதும் எந்த நேரமே வாயில கணபதி கணபதி கணபதி, என் உயிர் மூச்சு எல்லாமே கணபதி 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 என்று துடித்து கொண்டு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு துடிஞ்சு எதை பற்றி தைரியமாக பேசக்கூடிய விஷயம் வந்து விட்டது. எந்த சாமியாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கிடையாது, எந்த மகானுக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. போனால் என்ன பண்ணுவேன், அவங்ககிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிச்சி திட்டுவேன். என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க? இந்த மாதிரி உட்கார வச்சு பலாயிரம் பேர் குணப்படுத்தினாங்களா, இல்லை பலாயிரம் பேருக்கு மந்திரத்தை கொடுத்தாங்களா, பலாயிரம் பேருக்கு மூலிகை கொடுத்தாங்களா, மறைக்க வச்சுன்னு சொல்ல ஏமாத்திட்டு போய்ட்டு என்கிட்ட அவங்கள பற்றி பேசுகிறப்போ தூக்கிட்டு போகணுவேன். மதிக்கவே மாட்டேன். அப்படியே புஷ்ஷுன்றுவான். அவங்களுக்கு ஏதோ அந்த இப்படி பேசுகிறான் நீங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், இப்போ இவ்வளோ பண்ணாங்க. நம்ம இந்துவில் வந்து எத்தனை மகான்கள் ஆனாங்க, எத்தனை முனிவர்கள் யோகிகள் ஆனாங்க, பல கோடி சொத்து இருக்கு. இல்லை என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணுறதில்ல. இவங்களுக்கு ஆசிரியம் பண்ணிக்கிறது, அங்கங்கே மடத்தை ஓப்பன் பண்ணுறது, இங்கே வர்ற பண்டை வச்சு இன்னும் இப்படியே பிரபலம் இவங்களுக்கு தான் பிரபலம் பண்ணாங்க. ஏன் இந்த பணத்தை வச்சு ஒரு 10 ஹாஸ்பிட்டல் கட்டு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கூட, அதை கொடுத்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். அதெல்லாம் பண்ணாமல் நீ சுயநலம் தானே பண்ணிட்டு போய்க்கிறேன். இதில் என்ன இன்னொன்று பார்த்தோன்னா, அவன் எல்லாமே பண்ணவங்களும் உதவாதான் செத்தவன். இதில் கூட இருக்கிறவங்க போய் ஜாய்க்கு வச்சு எல்லாம் அதை பண்ணிட்டாரு, இதை போயிட்டு பெரிய பிம்பத்தை வச்சு அவங்கள பெரிய ஆளாக உருவாக்கிட்டாங்க. இதுதான் மனித மன்ற தவறே. அவன் ஞானி ஆனது அவனுடைய வரலாறை பார்த்தா ஒன்றுமே புஷ் இருக்கும்.
பாதி ஒரு சேவை கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு பண்ணியிருப்பான், அது பெரிய லெவலில் தூக்கி வச்சிருவாங்க யாராவது. ஆனால் உளுந்து உளுந்து நல்லா இது பண்ணுறான் பாரு, அவனெல்லாம் எங்கேயுமே சேவல. முக்கால்வாசி பேர் அப்படி தான் வந்து இன்னைக்கு முக்கால்வாசி சாமியார் ஆனது. இன்னைக்கு போய் பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஏதாவது ஒரு இந்து மத கோயிலில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கட்டி அங்கே சேவை பண்ணுறது ஏதாவது இருக்கா பாருங்க, கிடையவே கிடையாது. அப்போ எவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. அப்போ இவங்களுக்கு சக்தி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன சொல்லு பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் சக்தி கொடுத்த முருகரையும் எல்லாரும் இவரை கூட திட்டுவேன். எல்லாருமே எல்லா தெய்வத்தையும் திட்டுவேன். கோவம் தான் திட்டியே திட்டுவேன். நீ சக்தி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவன் உன்னையே தூக்கி போட்டு அவன் போட்டா வச்சுருக்கிறான், உன்னைய தூக்கி